வணக்கம். தமிழகத்துல இனி அரசியல் களங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க. இனி யார் ஜெயிக்கிறது, யார் தோக்குறதுன்னு எதுவுமே எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா காசு இருக்கும் ஜெயிப்பான்னு ஒரு நம்பிக்கை மட்டும் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் காசுக்காக தான் வாழ்றாய்ங்க. அதனால காசு என்ன வேணாலும் செய்யும். அதத்தான் இனி என்ன செய்ய போகுதுன்னு நாங்களும் பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கோம். யாரு ஜெயிச்சாலும் சரி, யார் தோத்தாலும் சரி, எங்களுக்கு அது கவலை இல்ல. ஆனா யார் ஜெயிச்சாலும் இந்த மாநகராட்சியில வேலை பார்க்குற அந்த ஊழியர்களுக்கு பாவம் பெர்மனண்ட் வேலையை போட்டு கொடுங்க. ஏன்னா பாவம் அவங்க நம்ம மூத்திரத்தை அள்ளுறதுன்னு அவங்க என்ன தலையெழுத்தா? நீங்களே அள்ளிக்கங்கடான்னு சொல்லிட்டா அப்ப நம்ம எப்படி அள்ளுவோம் முடியும் நம்மளுக்கும் தெரியல. நம்மளே பேண்டு தலையை கையில வச்சுட்டு போக வேண்டியதான் போல இருக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் ஒப்பாம நம்மளுக்கு இந்த வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க போடுற குப்பையே ரோட்ல போகையில வண்டியில போகையிலேயே அந்த வாடை அடிக்குது. அத அள்ளுறவனுக்கு எந்த வாடை அடிக்கும்? பாவம். அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. முதல் அறிக்கையா நீங்க மாநகராட்சி ஊழியர்களுக்கு இத செய்யுங்க. பாவம். ஏன்னா அவைங்கள நம்பி அவைங்க நாளைக்கு நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா, அவங்க குடும்பம் கஷ்டத்துல இருக்கக்கூடாது. அத வச்சு அந்த பெர்மனண்ட் வேலையில பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி குடுக்கட்டும். இல்லையா, அந்த ரிட்டயர்மெண்ட் பணத்த வச்சு என் குடும்பமாவது சந்தோஷமா இருக்கட்டும். இந்த ஒரு உதவிய செஞ்சு விடுங்க. யார் ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்கலாம் நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க ஜெயிச்சுக்கங்க. ஆனா ஏழைகள்ல இந்த மாரி மாநகராட்சி ஊழியர்களும் பாவம். அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணி குடுங்க. இதான் எங்களோட ஆசை.